அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அகெயின் ஒரு டீக்ளட்டரிங் மித் ஆர் டீக்ளட்டரிங் எக்ஸ்கியூசஸ் ஆர் நமக்கு நாமே சொல்லிக்கிற சில எக்ஸ்கியூசஸ், என்னால் முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற சில எக்ஸ்கியூசஸாக இருக்கலாம், இல்லை மித்தாக இருக்கலாம், இல்லை சில லைஸ்ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 5 கான்செப்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டீயோ காஃபியோ எடுத்துகிட்டு ஒரு ரிலாக்ஸிங்காக இந்த வீடியோவை பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா, ஐ வில் ஃபிக்ஸ் இட் ஆர் யூஸ் இட் ஒன் டே. என்றைக்காவது ஒரு நாள் இதை சரி பண்ணி நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி நான் தேடும்போது எடுத்தது தான் சில வாட்சஸ், சில கேட்ஜெட்ஸ்லாம் என் வீட்டிலேருந்து நான் எடுத்தேன். இது நான் பழைய ஆப்பிள் ஃபோன்ஸு. இது ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கினதுனால எப்படியாவது இதை சரி பண்ணிடலாம். இதில் சில டேட்டாஸ்லாம் இருக்குது, சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் பண்ணி பார்த்தேன். நம்ம அந்த டீலர்கிட்டே நம்ம போய் பார்க்கும்போது அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒரு வாட்ச், ரொம்ப பிடிச்ச வாட்ச் எனக்கு, இது டைட்டன் வாட்ச்சு. இந்த 4 ஐட்டமும் எப்படியாவது நான் இதை சரி பண்ணிடுவேன், எங்கேயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அதை சரி பண்ணி நான் திருப்பி யூஸ் பண்ண மாட்டேனா அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அதெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஐ ட்ரைட் அ லாட். நிறைய லோக்கல் ஸ்டோரில் கொடுத்து பார்த்தேன், நிறைய ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு நாள் ஒர்க் ஆகுது, அகைன் இட் இஸ் கோயிங் பேக் டு த சேம் ப்ராப்ளம். அதனால் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஹோல்டிங் ஃபார் அ லாங் டைம். இதை திருப்பி வைக்கிறதுனால நமக்கு அது டென்ஷன் தான் ஆகுது. அது அகெயின் இட் இஸ் க்ரியேட்டிங் அ லாட் ஆஃப் கிளட்டர் இன் மை ஹோம். அதனால் நான் அதை கிளியர் பண்ணிட்டேன். அடுத்த டாபிக் ரொம்ப சென்டிமெண்டல். இதை நான் வெளியே யார்கிட்டையும் கொடுக்க முடியாது, எனக்கு மனசே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஒரு பெயிண்டிங் தான் இது. இதை எனக்கு கொடுக்க மனசே வராது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த ஒரு ஆர்ட் ஒரு ஸ்கல்ப்சர் ஆர்ட் பண்ணேன். ஸோ அதையும் நான் அந்த மாதிரி சில ஆர்ட்டெல்லாம் நான் வச்சுருப்பேன். ஆனால் எங்கேயுமே மாட்ட மாட்டேன். ஐ வில் ஹோல்ட் இட் ஃபார் சம் டைம். இது ஒரு கிஃப்ட்டு, ஒரு சென்டிமெண்டலாக ஒரு ஈவெண்ட்டு போகும்போது எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. ஸோ பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் அப்படியே ஹோல்ட் பண்ணியே வச்சுருக்கேன். பட் ஆனால் நான் இதை யூஸே பண்ணலை. யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம இடத்த தான் அடைச்சிட்ருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ ஷாலுக்கு பதிலாக இந்த மாதிரி பட்டுலேயே நிறைய போடுறாங்க. நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு இடத்துல நான் ஒரு மீட்டிங், ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணும்போது எனக்கு போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இதால் எந்த பர்பஸுமே இல்லை, இதை நான் சேவ் பண்ணி வைக்கிறதுனால. ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்குது. அதற்கான ஃபோட்டோஸு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இது என்னோடய வெட்டிங் ப்ளவுஸ், கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. சுத்தமாக எனக்கு எந்த ஒரு பாசிபிலிட்டியும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இதை பிரித்து பார்த்தாச்சு, இல்லை வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு டெய்லர்கிட்டலாம் கேட்டு பார்த்தேன். எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுனாலும் சும்மாவே வச்சுருந்தேன். இதை ஒரு சென்டிமெண்டலாக வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, வெட்டிங் ப்ளவுஸ் அப்படின்ட்டு. பட் எந்த யூஸுமே இல்லை. இது வேறு யாருக்கா கொடுத்தாலாவது பயன்படும். அன்றைக்கி ஒரு நாள் போட்டதோடு சரி. அதுக்கப்புறம் நான் இன்னும் போடவே இல்லை. அது ஒரு 1 hour நான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் போடவே இல்லை. இந்த மாதிரி சில ஒரு காஸ்ட்லி ப்ளவுசஸ் ஒரு 1 டைம் யூஸ் தான் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஐட்டம்லாம் ரொம்ப சென்டிமெண்டலாக ஐ வாஸ் ஹோல்டிங் இட் ஃபார் சம் டைம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். இது எங்கள் அப்பா எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்த வாட்ச்சு. அதில் என்னென்னா, ஓரத்தில் அந்த எட்ஜில் அந்த கண்ணாடி உடஞ்சதுனால ஒவ்வொரு டைமும் அதை கட்ட ட்ரை பண்ணும்போது அப்படியே அது ஒரு நம்மளை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த கண்ணாடி. இந்த கண்ணாடியை மாற்றுறதுக்கு கேட்டோம் அப்படின்னா வாட்சோட விலையை விட அதிகமாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதுவும் என்னால் பண்ண முடியல. ஸோ இதுக்கெலாம் ஒரே சொல்யூஷன், சென்டிமெண்டல் ஐட்டமை டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு ஒரே சொல்யூஷன், யூ ஹாவ் டு டேக் அ ஃபோட்டோ. பொருட்களை வச்சுருக்கிறது மெமரிஸ் கிடையாது. இந்த ஒரு பொருளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டோரியை ஐ கீப் இட் அஸ் அ மெமரி. ஐ ரிமெம்பர் தோஸ் லவ்லி மெமரிஸ். ஐ வில் ஃப்ரீஸ் தோஸ் மெமரிஸ். பட் பொருட்களால் ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் தான் பார்ப்போம், அதை பார்த்துக்கிட்டே நம்ம இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் அதை டீக்ளட்டர் பண்ணிட்டேன். அடுத்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஐட்டமை டீக்ளட்டர் பண்ணாமல் வச்சுருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்னீக்கர்ஸ் ஷூ. இது பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட்லியான ஷூ. இது காஸ்ட் அரௌண்ட் 7,000 rupees. இது நான் வாங்கலை, என்னோடய தங்கச்சி வாங்கியிருந்தா. அவளுக்கு பத்தலைன்னு எனக்கு கொடுத்தா. நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன். ஸ்கெச்சஸ் ஷூஸ் தான். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ காஸ்ட்லியான ஷூஸ்னு. காஸ்ட்லின்னு சொல்லிட்டு பத்தலைன்னாலும் அதை அப்படியே வச்சுருந்தேன். இதை வேறு யாருக்கா கொடுக்கலாமா, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமான்னு. என்னோடய பெரிய டாக்டருக்கும் பத்தலை. சின்ன டாக்டர் யூஸ் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். அதனால் கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ண போகிறதில்ல. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜு ஸ்டாண்டு, வாஷிங் மிஷின் ஸ்டாண்டெல்லாம் நான் வேறு ஃபிட்டடாக வாங்கிட்டேன்.
இந்த ஏசி ஸ்டாண்ட்லாம் யூஸ் பண்ணாமே வச்சுருக்கேன். காஸ்ட்லி. இதை என்னைக்காவது யூஸ் பண்ணலாம். ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கிட்டோம். இதை தூக்கி போட மனசு இல்லைன்னு வச்சுருந்தேன். பட் டுடே ஐ டிசைடட் டு டீக்ளட்டர் தோஸ் ஐட்டம்ஸ். என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு தேவைப்படும். ஐ மைட் நீட் இட் சம்டே அப்படின்னு சொல்லிட்டு சில பொருட்கள்லாம் நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மேட்டு அப்படியே வச்சுருக்கேன். என்றைக்காவது யூஸ் பண்ணலான்னு இன்ன வரைக்கும் அதை யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் எதுக்கு வாங்கினேனே தெரியல. ரொம்ப நாளாக அது அப்படியே இருக்குது. எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் முடிஞ்சே போச்சு. பட் அதையும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி இந்த வாழைப்பழம்லாம் கொண்டு போகிறதுக்கெலாம் இந்த மாதிரிலாம் நிறைய குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். ஒரு நாள் கூட என் குழந்தைங்க அதை எடுத்துகிட்டே போகல. ஸோ அதெல்லாம் நான் டீக்ளட்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கின கிளாஸஸ்ஸு. பவர்லாம் மாறி மாறி நம்ம வேறு கிளாஸ் நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எந்த ஒரு கண்ணாடி கடையிலையும் இதே ஃப்ரேமை வச்சு திருப்பி பண்ணி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது ஒவ்வொரு டைமும் நம்ம புது ஃப்ரேம் வாங்கினா தான் அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு நான் என்றைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம், நம்ம திருப்பி ட்ரை பண்ணலான்னு வச்சு அது ஒரு கிளட்டராக தான் மாறிட்டுருக்கு. ஸோ இதை நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, ஐ ஹேவ் டு கம்ப்ளீட்லி டீக்ளட்டர் தோஸ் ஐட்டம் ரூத்லெஸ்லி. நம்ம பார்க்காம இதை வச்சுருப்போம், இதுக்காக யூஸ் பண்ணுவோன்றதுனால கிளட்டர் தான் க்ரியேட் ஆகுது. அந்த மாதிரி நான் இன்றைக்கி வச்சுருந்த ஐட்டம் எல்லாத்தையுமே நான் டீக்ளட்டர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருட்கள் நான் என்னைக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். அதை இமீடியட்டாக டீக்ளட்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ப்ரைஸ்லெஸ் இமோஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. எனக்கு டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு டைமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் அப்படி தான் நானும் வேலை பார்க்குறேன். எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. நான் எப்படி டீக்ளட்டர் பண்ணுவேன் அப்படின்னா 6 days இன் அ வீக் நான் வேலை பார்க்கணும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹாலிடே சண்டே மட்டும்தான். அந்த சண்டே மட்டும் நம்ம என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறது இல்லைங்களா? ஸோ நான் பண்ணுற ஒரே டெக்னிக் என்ன அப்படின்னா, ஒரு இடத்த வேலை பார்த்துட்ருப்பேன், ஒரு இடத்துல உட்காந்துருப்பேன், இல்லை ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போது இந்த இடத்த க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், இந்த இடத்துல எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பார்த்துக்குவேன். அப்படி பார்க்கும்போது இஃப் ஐ ஃபவுண்ட் எனிதிங் யூஷுவல், அது தேவையில்லை, அந்த இடத்துக்கு தேவையில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக அதை டீக்ளட்டர் பண்ணிடுவேன். இதற்காக டைம் ஒதுக்கி இதற்காக ஒரு பெரிய ஸ்கெடியூல்லாம் போட்டு நான் பண்ணுறதில்ல. ஆன் த கோ ஐ டீக்ளட்டர் ஆஸ் ஐ கோ. ஐ லைக் வென் ஐ வாஸ் க்ளீனிங் த ஹவுஸ் ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் இருந்துச்சுன்னா அப்படியே டீக்ளட்டர் பண்ணிடுவேன். இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா யூஸ் பண்ணாத பென்னு, தீந்து போன பென்ஸு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டோன்னா அந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எது தேவையோ அதை மட்டும் காலையில் அவசரமாக நம்ம கிளம்பும்போது ஒரு பெண்ணை எடுத்துகிட்டு போவோம், அது எழுதாது, அப்புறம் நமக்கு டென்ஷன் ஆகும். இவ்வளோ பெண்ணு இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு போகிற பெண்ணு தான் எழுதாத பெண்ணு தான் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய டென்ஷனை என்றைக்குமே க்ரியேட் பண்ணும். அதனால் இம்மீடியட்டாக உடனுக்குடனே அந்தந்த இடத்துல நமக்கு எழுதாத ஐட்டம்ஸு, யூஸ் பண்ணாத ஐட்டம், உடஞ்சி போன ஐட்டம் எல்லாம் உடனே நான் டீக்ளட்டர் பண்ணுவேன். நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு கலெக்ஷன் பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பேன். ஸோ அந்தந்த இடத்துல அப்படி இப்படியே கிடக்கிறதெல்லாம் அந்த பாக்ஸில் போட்டு வைக்கிறது. அந்த பாக்ஸையும் நான் இப்போ ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ரிவ்யூ பண்ணும்போது ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் இருந்துச்சா அப்படின்னு பார்ப்பேன். அதே மாதிரி நான் பார்க்கும்போது சில பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள் இருந்துச்சு. அதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே அதை டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம டைமே இல்லைன்னு சொல்கிறத விட நீங்கள் டீக்ளட்டர் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வீட்டிலேருந்து அகற்றினீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். எதற்கு நீங்கள் நேரம் செலவிடணுமோ அதற்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம எதுக்காக லைஃப்பில் வாழ்கிறோம், நமக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும். ஃபேமிலி பீப்புளாக இருந்தால் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஹஸ்பண்டோடையோ ஒய்ஃபோடையோ இல்லை குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதற்கு நேரம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் எதையாவது வாங்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு இப்படியே இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் ஒரு திருப்தியே இருக்காது, ஒரு மன நிறைவான வாழ்க்கையை நம்மளால் வாழவே முடியாது. கடைசி வரைக்கும் வேலை செஞ்சிட்டே தான் இருப்போம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸு அதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் கண்டிப்பாக டீக்ளட்டரிங் பண்ணுறதுக்கு உங்களை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணும். நம்ம இன்றைக்கி ஒரு 5 டாபிக் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, 5 மித்து பார்த்தோம், 5 எக்ஸ்கியூசஸ் பார்த்துருக்கோம். இந்த எக்ஸ்கியூசஸில் உங்களுக்கு எது ஒரு ரெசனேட் ஆச்சு, உங்களுக்கு எது இமீடியட்டாக நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற எந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுங்கள். அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்.
கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லைஃப் சேஞ்சை வந்து உங்கள் லைஃப்பில் க்ரியேட் பண்ணோம். என் லைஃப்பில் அதை நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜேர்னியை மற்றவங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனலே ஆரம்பித்ததேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப்லேயும் சரி, உங்கள் ஃபேமிலியும் சரி, ஸோ தேவையில்லாத பொருட்களை அகற்றுங்க, யூஸ் பண்ணாத பொருட்களை அகற்றுங்க. நல்லா வந்து வச்சுருக்கேன், நல்ல பொருளாக இருந்தால் அதை டொனேட் பண்ணி பாருங்கள். அதுவும் ஒரு நல்ல மனநிறைவு, ஒரு நல்ல சந்தோஷத்தை உங்கள் லைஃப்பில் கொடுக்கும். ஒரு வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you so much for watching this video till the end. Happy homemaking and happy decluttering from Decluttering Diva. Thank you.